நம்ம சின்ன செய்தி பார்க்க போகிறோம். யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா செய்து யாரும் தடுத்துருவாங்களோ, மந்திரம் செஞ்சு செய்வனை செஞ்சு தடுத்துருவாங்களோ, எதிர்வல்லமையின் ஆவி வலு சேர்த்து ஆவி தடுத்துருமோ அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். எந்த எதிர்வல்லமையும் ஏசப்பா தடுத்து நிறுத்த முடியாது. பசுதாவினரை கட்ட முடியாது, இயேசுவை கட்ட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்ய நினைத்தது தடைப்படவே செய்யுது. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். சகலத்தையும் என்று போட்டிருக்கு. அவர் பட்டியலிடவே இல்லை, இதுதான் என்னால் முடியும், இது என்னால் முடியாது, இது என்ன செய்ய முடியும், இதே என்னால் செய்ய முடியாது. அவர் பட்டியலிடவே இல்லை, சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லா வியாதிப்படுத்தி மாற்ற முடியும், எல்லா விளைவினங்களையும் மாற்ற முடியும். நம்ம தேவைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சரி, கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி தான் ஏசப்பா பயன்படுத்துவாங்க, அப்படி விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து நல்லவர் நல்லவர் நல்லவர். அவர் செய்ய நினைத்த தடைப்படாது. எவனாலே யாராலே எந்த சக்தினாலே எந்த எதிர்வலையும் தடுத்து நிறுத்த முடியாது.